மேஷராசி நேரில் பொறுத்த வரைக்கும் உறவு முறைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு தினம். உறவு முறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நீங்க அலுவலகத்தில் பழகக்கூடியவங்க, கூட வேலை பார்க்கறவங்க, அப்புறம் உங்க கூட பிசினஸ்ல இதுல பார்ட்னர்ஸா இருக்கிறவங்க, இல்ல உங்களுடைய கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், இவர்களுடைய உறவு முறையில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி அவர்களுடைய அந்த உறவுகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாம இருக்கிறவங்க எல்லாம் தங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக அமைந்துவிடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் சரியான அளவு முயற்சியை செய்யும் பொழுதுதான் வெற்றி ஏற்படும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அருமையான தினம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். நீண்ட நாளே கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். சில நேரங்கள்ல இப்ப வீடு வாங்குவது, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பேங்க்ல நமக்கு லோன் தேவை, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான ஒரு முயற்சிகள் எடுப்பதற்கெல்லாம் ரொம்ப சிறந்த நாளாக விளங்குகிறது. தடைகளும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியை சரியாக செய்ய வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். செல்வ விருத்தி ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஆனா சிறிய தடைகள் தான், அதை கடந்து நல்ல வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் சில புதுமையான எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் செயல்படுத்தக்கூடியதுக்கான ஒரு நேரமாக, காலகட்டமாக இது அமையும். மனசுல ஒரு பரபரப்பு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு கடுமையான முயற்சியினால நீங்க சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். பல நாட்களாக நீங்கள் மனசுல இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒருத்தரை முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு மனிதர், இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகி நீங்க எதை நீங்க நினைத்து செய்ய வேண்டும் என்று முனைப்பாக இருக்கிறீர்களோ அதற்கான கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தையும் சரிபார்க்க வேண்டும். அப்ப வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சில தவறுகள் நேரலாம், அதனால சரிபார்த்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள். அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்கள்ல நல்ல திருப்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். அதே நேரத்தில் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் தங்கள் நலன்ல அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். பண செலவு என்பது கொஞ்சம் ஏற்படும். அது சுப விரயமாக அமையும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சிறந்து விளங்குவீர்கள். குறிப்பாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். மனசுல சில உளைச்சல்களும் உண்டு. நம்ம செய்யற ஒரு விஷயங்கள்ல சில தேவையற்ற தாமதங்கள், நமக்கு அதே மாதிரி நமக்கு சேரக்கூடிய செய்திகள்ல கொஞ்சம்
மனக்கிளேசத்தை உண்டு பண்ற மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். அதனால மனசை சீராக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் வதந்திகளை நம்ப வேண்டாம்னு சொல்ற மாதிரி சில பொய்யான தகவல்கள் கூட ஏற்படலாம். அதனால நீங்க டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும், அது ரொம்ப அவசியம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமான நல்ல வெற்றிகள் ஏற்படும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பாங்கு உங்கள்கிட்ட இருக்கு. நான் குறிப்பாக இந்த தினத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இந்த தன வரவு சேரும். இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போயிருந்தீங்கன்னா அது நீங்க பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கும். அந்நியர்களாலும் ஆதாயம் ஏற்படும். குடும்பத்திலேயும் சந்தோஷமான சூழல் நிலவும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது வரக்கூடிய எந்த தடைகளும் உங்களை பாதிக்காது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நல்ல மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகளை காண்பிக்கிறது. சில நேரங்கள்ல ஸ்திரமான எதிர்பாராத ஆனா ரொம்ப வெற்றியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. உங்களுடைய நிலையை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய அந்த அறிவுத்திறன் சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும் செயல்பாடுகள். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். எந்த விஷயத்தை தொட்டாலும் அது நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவில் அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்கள் பாதையில் சரியாக சென்று கொண்டிருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஒவ்வொரு விஷயத்தையும் சரிபார்த்து போவது தடைகளை எல்லாம் நீக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஆதாயம் உதவிகள் எல்லாமே ஏற்படும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் சில நேரங்களில் தனவரவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள், நல்ல வெற்றிகள், திருப்பு முனைகள்லாம் காத்திருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், சிறந்த வெற்றிகள், மனசுல தைரியம், தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் தரக்கூடிய அளவுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதுல நீங்க நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் காண்பீர்கள். உங்களால் நண்பர்களுக்கு பெரிய அளவு உதவிகள் ஏற்படும். நண்பர்களால் உங்களுக்கும் நிறைய உதவிகள் வரும். எந்த விஷயத்தையும் ரொம்ப திறம்பட செயல்பாடுகள் அமையும். தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல பல பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகள் எப்படின்னா அந்த சோதனையை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடியது பெரிய சாதனை.
அதாவது வெற்றி பெற்று சாதனையாளர்கள் சோதனைகளை சந்தித்த பின்பு வெற்றி அடைவார்கள். ஒருத்தர் ஒரு பெரிய ரேஸ் ஓடுறார், ஒரு மராத்தன் ஓடுறாருன்னா ரொம்ப கஷ்டமா ஓடிட்டு இருப்பார். ஆனா அது வெற்றி பெறும் பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சி எப்படியோ அது மாதிரி ரொம்ப பல விஷயங்கள் பிரச்சனைகளாக அமைந்தாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தினம். எப்பேற்பட்ட ஒரு பலுவையும் தாங்கக்கூடிய அளவு சிறப்பான செயல்பாடுகள் அமையும் உங்களுக்கு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு அப்புறம் வெற்றி ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமைகிறது. குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் ரொம்ப ஒரு தூய்மையானதாக அமையும். அந்த காரணத்தாலேயே பல பேருடைய புகழுக்கு நீங்கள் புகழக்கூடிய அளவில் உங்களுக்கு நீங்க இருப்பீங்க. மன நிறைவும் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகள் ஏற்படலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின் நல்ல வெற்றிகள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக தொடர்ந்து இருப்பதால் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்தை கையாளும் பொழுதும் எச்சரிக்கையா இருக்கணும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா உங்க கொஞ்சம் அசரதையா இருக்கும் பொழுது பிக் பாக்கெட் போறது, இல்ல பணப்பையை மறந்து வைத்து விடுவது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள், மறதிகள் இதெல்லாம் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எப்படியோ நீங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்த வெற்றியை காண்பீர்கள். ரேவதி நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையக்கூடும்.